வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வரலட்சுமி பூஜைக்காக நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அழகான மஞ்சள் தாமரை வாங்கியிருக்கேன். இதில் அம்மனை அலங்காரம் பண்ணி இந்த இதில் அமரத்தற்காக இந்த இது வாங்கியிருக்கேன், சிம்மாசனம். இதுலேயே பிங்க் கலர் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் தான் எடுத்தேன். ஆனால் அது ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அந்த கிளாத், அந்த இலைகள்லாம் அங்கே இங்கே அப்படியே கிழிஞ்சு இருந்துச்சு. சரி, வாங்கும்போதே இப்படி இருக்கவே வேண்டாம் அப்படின்னு இந்த எல்லோ கலர் எடுத்தேன். அது ஏன் இந்த எல்லோ எடுத்தேன்னா, இன்னொரு ரீசன் என்னுடைய அம்மன் பிங்க் கலரில் இருக்கும். இப்போ எல்லோவில் பிங்க் கலர் வச்சா ரொம்ப காம்பினேஷனாக எடுப்பாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த பிங்க் கலர்லேயே எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா குரங்கு மனசுலையா அங்கிட்டு இங்கிட்டும் தாவுது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்ல கோல்டு கலரில் ஒரு தாமரை. இதில் நம்ம சின்ன கலசம்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த கலசத்தை இதுக்குள்ளே வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் நல்லா தகன் தங்க மாதிரி ஜொலிச்சிச்சு. அப்படியே என் கண்ணுக்கு இது உறுத்திகிட்டே இருந்துச்சு. அதனால் இதை நான் வாங்கியிருக்கேன். நம்ம அந்த சின்ன கலசத்தை அழகாக அலங்காரம் பண்ணி இது நடுவில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிளேட்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம வர்றவங்களுக்கு தாம்பலம் வச்சு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட் வாங்கியிருக்கேன். இதில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் ஒன்றே மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி கண்ணாடி வைக்கல. அது வர வேண்டியது இருக்குது. நோன்பு அன்னைக்கு நல்லா சூப்பராக எல்லாமே வச்சு கொடுத்துடலாம். வெற்றிலை பாக்கு, பூ, பழம், அந்த குட்டி கண்ணாடி வச்சு அழகாக கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீட்டாக கொடுக்கறதுக்காக இந்த பிளேட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வளையல் வாங்கியிருக்கேன். வளையலில் இந்த மாதிரி டிசைன் வளையலும் வாங்கியிருக்கேன். பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி வளையல் விரும்ப மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வளையலும் வாங்கியிருக்கேன். இப்போ நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் வளையல் வர வேண்டியது இருக்குது. இப்போ வளையல் வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, கோன் வாங்கியிருக்கேன். நம்ம மருதாணி கையில் வைக்கிறது ரொம்பவே நல்லது, மங்களகரமானது. அதுவும் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமானது. நம்ம எல்லாருக்கும் மருதாணி கொடுக்க முடியாது. அதனால் இந்த கோன் வாங்கியிருக்கேன் கொடுக்கறதுக்காக. அப்புறம் தாலி சகடு, மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த பாக்கெட்டும் வாங்கியிருக்கேன். இதுவும் வச்சு கொடுக்கறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் பெல்ட் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே 1 மீட்டர் சில்க் காட்டன். நிறைய பேர் பட்டு சரிக்கு மேட்சாக போட்டுக்குவாங்க இல்லையா. நம்ம வாங்கி கொடுக்குற பொருள் நல்ல பொருளாக இருக்கணும், அவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில்க் காட்டனே வாங்கியாச்சு. இது எல்லாருமே ப்ளவுஸ் போட்டுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, குங்குமச்சிமிழ். இது அழகாக நிறையா இருந்துச்சு. எல்லாமே எடுக்கணும் போல் தோணுச்சு. அழகாக விநாயகர் முகம், இந்த மாதிரி பிளேட்லேயே 2 குங்குமச்சிமிழ், அப்புறம் மயில்லையே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி. அடுத்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி, அப்புறம் இலையிலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இது எல்லாமே வாங்கியிருக்கேன் தாம்பலத்தில் வச்சு கொடுக்க. இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கணும், வெறும் இதாக கொடுத்துக்கிறாம. அப்புறம் சீப்பு. இது ஒவ்வொருலேயும் 2 கலர் இருக்குது. இந்த மாதிரி சீப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, கண்மை. இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு பஞ்சு மாலை வாங்கியிருக்கேன். நம்ம அம்மனை அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு போடக்கூடிய மாலை இந்த பஞ்சு மாலை தான். அதனால் இந்த பஞ்சு மாலை மெயினாக போடணும், மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாலை வாங்கியிருக்கேன். நல்லா அந்த மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது அம்மனுக்கு போடுறதுக்காக இந்த மாலை வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆர்ச். அம்மனோட அந்த சிலையில் மேலே கிரீடத்தில் வைக்கிறதுக்கு அப்படி ஆர்ச் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். நம்ம தேங்காயில் நடுவில் நல்லா சொருகி வச்சுக்கலாம். நடுவில் நல்லா கூர்மையான கம்பியும் கொடுத்துருக்காங்க. என்னுடைய அம்மன் பிங்க் கலர், அதனால் பிங்க்கில் எதிர்பார்த்தேன். சரி, ஒயிட்லேயே அந்த கோல்டு இது வந்தனால சரி இதை வாங்கிட்டேன். அப்புறம் குட்டி குட்டி வளையல் வாங்கியிருக்கேன். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான். நல்ல குவாலிட்டியாக நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் எல்லாமே கண்ணாடி வளையல். நம்ம அர்ச்சனையும் பண்ணிக்கலாம், மாலையும் கோர்த்து போட்டுக்கலாம். நான் கூட கடையெல்லாம் பார்த்தப்ப இந்த வளையல் நான் ஃபினிஷிங் நல்லாவும் இல்லை, கலரும் சரியில்லாமல் இருந்துச்சு. ஆனால் மீஷோவில் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து இந்த பிளேட் பார்த்திங்கன்னா, ஒரே இதில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வர்றவங்களுக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் ஒரே இதில் 3 இதுவுமே வச்சுக்கலாம், நீட்டாகவும் இருக்கும் கொடுக்கறதுக்கு.
அதேமாதிரி இன்னொன்று பிளேட்டும் வாங்கியிருக்கேன். அது வந்து மஞ்சள் குங்குமம் 2 தான் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து வரலட்சுமிக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்க போவோம் பார்த்திங்களா, வீட்டுக்கு வீடு. அப்போ போகும்போது அதில் வச்சு கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்து இலையிலேயே மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு, குட்டி இலையில் மஞ்சள் குங்குமம். அடுத்து பார்த்திங்கன்னா தாமரை, நல்ல ரெட் கலர் தாமரை. இது வந்து நம்ம அம்மன் முன்னாடியும் வச்சுக்கலாம், அடுத்து உருளையிலையும் போட்டுக்கலாம். அதுக்காக தான் இது நான் தான் வாங்கியிருக்கேன். இது நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, அதனால் இது ஒன்று வாங்கியாச்சு. மெயினாக வாழை மரம் வைக்கிற ஸ்டாண்டு. போன வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வாழை மரம் வைக்கிறதுக்கு. இதில் வந்து நல்ல குட்டி வாழை மரம், நடுவில் நல்ல கூர்மையான கம்பி கொடுத்துருக்காங்க. நல்லா சொருகி நம்ம வச்சுக்கலாம், ஆடாது அசையாது, அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும். அடுத்து கோல ஸ்டிக்கர். இது வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில், வாசப்படியில், பூஜை ரூம்லலாம் ஒட்டிக்கலாம், அதுக்காக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து லாங்காக உள்ளது, பார்ட்ரு மாதிரி கொடுக்குறது, இதுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி பவுல் வாங்கியிருக்கேன். இது வந்து பித்தளை. இது வந்து நம்ம நெய்வேத்தியம்லாம் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து உள்ளே வந்து குட்டி குட்டி சாமி சிலைகளாக இருக்குது பூஜை அறையில். இதில் பச்சரிசி நிரப்பி சாமி சிலை வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன். இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா சூப்பராக நல்லா லாங்காகவே இருக்குது. நல்லா மேலே வந்து ஃப்ளவர் தொங்குற மாதிரியும், அங்கே இங்கே ஃப்ளவர் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே நம்ம வேணுமாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நல்லா லாங்காகவும் அகலமாகவும் இருந்துச்சு. மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினதான் இது. அடுத்து இது வந்து பூஜை அறையில் இருக்கிற சாமி சிலைகளுக்கு குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன். பாவாடை, அன்னலட்சுமிக்கு மெயினாக அன்னலட்சுமிக்கு போடுறதுக்காக இந்த பாவாடை வாங்கியிருக்கேன். குட்டி குட்டி மனைகள், சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்காக. நம்ம வந்து வரலட்சுமி நோன்பன்னைக்கு அம்மன் சிலைகள்லாம் வைப்போம் இல்லையா குட்டி குட்டியாக, அதுக்காக அந்த மனை. அடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம தாம்பலம் எல்லாம் வச்சு மெயினாக அந்த புக்கு வச்சு கொடுக்கணும். இது வந்து வரலட்சுமி நோன்போட வரலாறு இதில் இருக்குது. இதை படிச்சுட்டு நிறைய பேர் நோன்பு வைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி வந்து இதை படித்து நோன்பு வச்சாங்கன்னா அதுக்கான பலன் நமக்கும் கிடைக்கும். அதுக்காக மெயினாக அந்த புக்கு வச்சு நம்ம கொடுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.